மயோனிஸ் இது தடை பண்ணியிருக்காங்க. முட்டை, வெள்ளைக்கரு, சர்க்கரை, அப்புறம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை ஆலிவ் எண்ணெய், அந்த மாதிரி சிக்கனில் தொட்டுட்டு தந்தூரியில் தொட்டுறது, பன்னில் தொட்டுறது, ரொட்டியில் தொட்டுறது, என்ன காய்கறி ஸ்லைஸில் தொடுறது. மயோனிஸ் சாப்பிட்டால் பலவிதமான நோய்கள் வருகிறது, ஈரல் கெட்டு போகிறது என்று சொல்கிறார்கள். இதை தடை செய்கிறார்கள். ஏன் அது தயாரிக்கும் போதே தெரியாதா? முட்டை, வெள்ளைக்கரு அது தனி, எண்ணெய் என்பது ஒரு தனி பொருள், சர்க்கரை என்பது ஒரு தனி பொருள். மூன்றையும் ஒன்றாக கலந்தால் அது வேதியியல் மாற்றமடைந்து நிச்சயமாக ஒரு மெல்லிய விஷமாக மாறிவிடும். மயோனிஸ் அது தடை பண்ணியிருக்காங்க. முட்டை, வெள்ளைக்கரு, சர்க்கரை, அப்புறம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை ஆலிவ் எண்ணெய், அந்த மாதிரி இதை போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து அதை சிக்கனில் தொட்டுட்டு தந்தூரியில் தொட்டுறது, பன்னில் தொட்டுறது, ரொட்டியில் தொட்டுறது, காய்கறி ஸ்லைஸில் தொடுறது, பர்கரில் போடுறது. இது வாழ்க்கையில் வாழ வந்திருக்கிறீர்களா இல்லை ஒரு நாள் செத்து போகிறோம், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நாம் என்ன அப்படியே உட்காந்துட்டு குச்சி அடிச்சுட்டா இருக்க போகிறோம்? ஒரு நாளைக்கு போய் சேர தானே போகிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையை இனிமையாக வாழ்வதற்கு நோய் இல்லாமல் இருக்க வேண்டும். வியாபார உலகத்தில் மனிதனையே ஒரு வியாபார பொருளாக மாற்றிவிட்டார்கள். மயோனிஸ் சாப்பிட்டால் பலவிதமான நோய்கள் வருகிறது, ஈரல் கெட்டு போகிறது என்று சொல்கிறார்கள். இதை தடை செய்கிறார்கள். ஏன் அது தயாரிக்கும் போதே தெரியாதா? மயோனிஸ் என்பது இப்பொழுதுதான் புரிகிறதா உங்களுக்கு? முட்டை, வெள்ளைக்கரு அது தனி, எண்ணெய் என்பது ஒரு தனி பொருள், சர்க்கரை என்பது ஒரு தனி பொருள். மூன்றையும் ஒன்றாக கலந்தால் அது வேதியியல் மாற்றமடைந்து நிச்சயமாக ஒரு மெல்லிய விஷமாக மாறிவிடும். முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தினால் இன்னும் பல விஷயங்கள் வெளியே வரும். அதற்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதை வேற போடுவாங்க. அதாவது பூஞ்சை பிடிக்காமல் இருப்பதற்காக. பூஞ்சைனா அந்த பாக்டீரியாஸ் காளான் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. இதை இன்றைக்கு தடை செய்திருக்கிறார்கள். நல்ல விஷயம்தான், வரவேற்கக்கூடிய விஷயம்தான். எங்களை பொறுத்த வரைக்கும், அல்மா சித்த மருத்துவ குழுமத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்வதெல்லாம் உங்களுடைய உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள். இதை மயோனிஸ் தடை பண்ணிட்டாங்க. அதுக்காக இப்போ எங்கேயும் கிடைக்காம இருக்கா? குட்கா தடை பண்ணிட்டாங்க, கிடைக்காம இருக்கா? கஞ்சா தடை பண்ண பொருள் தான், கிடைக்காம இருக்கா? கிடைக்குது இல்லை. கொடுக்கறது யார்? மனுஷன் தானே கொடுக்குறான். அதெல்லாம் இந்த விருப்பம் யார்? புலி சிங்கமாக விற்கிது? யானை விற்கிதா? நாய் நரி விற்கிதா? இல்லையே, மனிதன் தானே விற்கிறான். அதனால் நாம் நம்முடைய உணவுகளில் கவனம் செலுத்த வேண்டும்.